மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஆடியோ ஒன்று போடுறேன். அந்த ஆடியோ யாருக்கு இடையான உரையாடல் அப்படின்னா, எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு நபர், அதோட சேர்த்து ஐக்கிய ஜமாத்துடைய பொதுச் செயலாளர் இருந்த அப்துல் ஜாஃபர் அவர் அந்த பதவியிலிருந்து இப்போ தூக்கிட்டாங்க. அவர் அதோட சேர்த்து மிக முக்கியமாக அதிமுகவுடைய மாநில சிறுபான்மையினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. இந்த ஆடியோவை எல்லா பேருமே கேளுங்க. மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, இல்லாட்டி இது அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஒரு சமூகம் எப்படியா இயங்குது, ஒரு சமூகம் எப்படியா இருக்கு, அதுல யாருக்கு விழிப்புணர்வு தேவை அப்படின்ற சம்பந்தப்பட்டது. தம்பி, ஹலோ அண்ணா சொல்லுங்க. நீ என்ன வார்த்தை சொல்றீ? நான் என்ன பேசுறேன்னு சொன்ன? நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க வந்து உங்க கருத்தா இருங்க. உங்க கருத்துல வந்து நீங்க எப்படி கொண்டு வரீங்க தெரியுங்களா? சொல்ல எல்லாமே ஒரே கருத்து தான். இருப்பா, நான் தான் போன் பண்ண உனக்கு. ஆமா இல்லையா? நான் முதல்ல பேசுறேன், அப்புறம் நீ பேசு. சரி, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் வந்து சொன்னது 100% உண்மை. முஸ்லீம்கள் ஓட்டு போடல, பிஜேபி கூட்டணியில் இருந்தப்பும் போடல, பிஜேபி கூட்டணி இல்லாதப்பும் போடலன்னு சொன்னேன். உனக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. நான் வந்து நிறைய எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்குது, இருந்தாலும் உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. 2021 வேலுமணி நின்னாரு. வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா? உங்க வார்டுல, கரும்புக்கடை வார்டுல தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி, தெரியுமான்னு கேட்டு தெரியும் சொல்லி 1600 ஓட்டு. சரிங்க. அதே நேரத்தில் டிஎம்கேக்கு 10,000 சில்லற ஓட்டு. சரிங்கண்ணா. 2024 2021 நம்ம பிஜேபி கூட இருந்தோம். ஏடிஎம்கே 1600 ஓட்டு விழுந்துச்சு. 2024 பிஜேபி கூட இல்ல. சரிங்கண்ணா. ஏடிஎம்கேவும் உங்க எஸ்டிபியும் ரெண்டும் சேர்ந்து நின்னோம். சரிங்கண்ணா. அப்போ எஸ்டிபி நான் எங்கிட்ட வேலுமணிகிட்ட நான் சொன்னது சொல்லி இதை நீ ரெக்கார்ட் பண்ணி உங்க சகோதரர்களுக்கெல்லாம் போட்டு விடு. அதுக்கு தான் சொல்றேன் நான். நீ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். சொல்றேன். வேலுமணி என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன், எஸ்டிபிக்கு 3000 ஓட்டு இருக்குது, கரும்பு கடையில 3000 ஓட்டு இருக்குது, நமக்கு வந்து ஒரு 3000 ஓட்டு விழுகும், 6000 ஓட்டு விழுகும்னு சொன்னேன். ஆனா எவ்வளவு ஓட்டு வந்துச்சு தெரியுமா 2024 எம்பி தேர்தல்ல? தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. அது நீங்களே சொல்லுங்க. தெரியாது. ஓகே, அதான் சொல்றேன். 1200 ஓட்டு விழுந்துச்சு. சரிங்கண்ணா. அப்ப மத்த ஓட்டர்ல எங்க போச்சு? அதுதான் என் கேள்வி. நான் வந்து அதிமுக, அப்புறம் தான் ஜமாத்து, இல்லையா? ஆரம்பத்துல நான் அதிமுக, அதுல இருந்து மேல வந்தேன். அப்புறம் ஜமாத்து, சில காரணங்களுக்காக ஜமாத்துக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கு நான் என்ன காரணத்துக்கு சேர்ந்தனோ அதுக்கான வேலைகள்லாம் நான் செஞ்சேன் ஜமாத்துக்கு. அதை நான் எடுத்து சொல்லி பெருமை சேரிக்க நான் விரும்பல மத்தவங்க மாதிரி. நான் என்ன ஜமாத்துக்கு செஞ்சேங்கிறது இந்த அதில் பலன் பட்டவங்க தெரியும். அது அடுத்து எல்லாம் அறிவான். தெரிஞ்சுதா? அதனால நானு சொன்ன ஸ்டாண்டு கரெக்ட். நாங்க அதிமுக 2021 அப்புறமேலு எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி விட்டு வெளியே வந்தா முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க. வேலுமணி அதுல முன்னாடியே நின்று அப்படி வேலுமணி கிட்ட போய் நம்ம ஜமாத்காரங்க முஸ்லீம்கள் போய் சொன்னாங்க, நீங்க பிஜேபி விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க. அதை நம்பி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். எடப்பாடி கிட்ட போய் சண்டை போட்டார். அவரு சிவி சண்முகம் நிறைய ஆட்கள் வெளியே வரணும் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பிஜேபியோடு இருந்தங்காட்டிக்கு நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க. வெளியே வந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வெளியே வந்தாரு. ஆனா 24 ரிசல்ட் 21 விட ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப எங்க கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 1965 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லை. ஆகவே நம்ம கூட்டணி போடணும். திமுக கூட கூட்டணி போட முடியாது. ஆகவே நீங்க பிஜேபி கூட கூட்டணி போடுங்க, கட்சிக்கு ஒரு வலுவாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். உண்மையே சொன்னேன், நான் தப்பு சொல்ல. நான் வந்து ஒரு கட்சிக்காரன்னா உண்மையை தான் சொன்னேன். முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போடல, எல்லாம் திமுக தான் போட்டாங்க. இப்ப இந்த உரையாடல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெளிவுபடுத்தாது. என்ன அப்படின்னா, அதிமுக மே தினம் சார்பாக ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த கூட்டத்துல இந்த குறிப்பிட்ட அப்துல் ஜாஃபர் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, பாஜக கூட்டணி வைக்கிறது நல்லதுதான். ஏன் நல்லது நான் சொல்றேன் அப்படின்றத அவர் ஏன் விளக்கமா சொல்றாரு அப்படின்னா, மே தினத்துல அதுக்கு ஒரு கீழே இருக்கும் போதே யாரோ ஒருத்தங்க என்னங்க பாஜக கூட்டணி போலாமா அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் கேட்டதால நான் மேடையிலேயே விளக்கம் கொடுக்குறேன். மேடையில வந்து விளக்கம் கொடுக்குறேன். அந்த விளக்கத்தை ஏன் கொடுத்தேன்றத இந்த ஆடியோல அவரு அந்த நபருக்கு தெரியப்படுத்திருப்பாரு. அதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நீ எப்படி அந்த விளக்கம் கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி போன் பண்ணக்கூடிய நபர் என்ன கேட்கிறாரு கேளுங்க. என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ஜமாத்துக்கு பொதுச் செயலாளர் உட்காந்துக்கிட்டு நீ எப்படி பாஜகன்னு கேட்க போச்சு? நீ கட்சி சார்பா இருந்துட்டு போ, ஆனா கட்சி சார்பா நீ எப்படி பேசலாம்? ஆனா
தமிழகம் முழுவதும் எல்லா ஜமாத்துகளும் வெளிப்படையா அறிவிச்ச விஷயம், அறிவிக்கப்படாத விஷயம் என்னன்னா, தேர்தல் வந்துட்டா திமுகவுக்கு ஓட்டு போடுது. பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது, பாஜக எதிர்க்க வேண்டியது ஏன், பாஜக நம்ம எப்படி எதிர்க்கணும், இதுதான் எல்லா ஜமாத்துகளும் கூடி வெள்ளிக்கிழமை பேச வேண்டிய மிக முக்கியமான வேலையா இருக்கு. இதே நீங்க யோசிச்சுங்க, எனக்கு சமூகத்தின் பார்வை, நீங்க கட்சி ஓரமாங்க, சமூகத்தின் பார்வை சொல்றேன். எல்லா பேரும் ஒரு இந்து கோவில கூடி நாம ஏன் திமுக ஓட்டு போடாது, நம்ம எப்படி இந்த எஸ்டிபிஐ கட்சி, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்படி வளர்த்தாங்க, அவங்க எப்படி தீவிரவாத அமைப்போட லிங்க்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்குள்ள உட்காந்து பேசணும்னா உங்களுக்கு இது ஏற்புடையதா இருக்குமா? ஒரு கோவிலுக்குள்ள உட்காந்து பேசினா ஏதாவது ஒரு இந்து ஏத்துப்பானா? ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா உள்ள இருக்கிறது ஆன்மீக விஷயம், அரசியல் தூக்கிட்டு உள்ள வரான்னு சாதாரண மக்கள் கூட சொல்லுவோம் கடை. ஆனா இங்கிட்ட ஒரு மாதிரி சமூகம் இயங்குது, இன்னொரு பக்கத்து பாருங்க, வெள்ளிக்கிழமை உட்காந்துட்டு ஜமாத்துக்கு ஒரு வேலையே கிடையாது. பாஜகவை எப்படி எதிர்க்கிறது, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு யார் சிறந்தால்? வெறி கொண்டு பாஜக மட்டும் எதிர்க்கணும், எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் திமுக ஆதரிக்கணும். இது எந்த இடத்துல குரான்ல சொல்லப்படுது எனக்கு தெரியவே இல்லை. குரான்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஆபிரகாமிக் மதங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்லதை நல்லதுன்னு சொல்லணும், ஒரு கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும். நல்லதை நல்லதுன்னு சொல்லணும். நீ என்ன சமூகத்துல வாழ்ந்த, ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அவன் எவனா இருந்தானே சரின்னு சரின்னு சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. பாஜக செஞ்சா தப்பு அப்படிதான் சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த ஆடியோல கடைசியில் அந்த ஆள் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் பாஜக எதிர்க்கிறார்களா ஸ்டாலின், அப்ப வெறி. இதுதான் வெறி, இதுக்கு பேர் தான் மத வெறி. சரியா? நான் வந்து எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றேன்னா, நீ ரிசைன்மெண்ட் சொல்றேன் கேட்டுக்கோ. எந்த இடத்துலயும் போய் இன்னைக்கு வந்து கூட்டமைப்புல மத்த இமாம்களுடைய அமைப்புகள்ல இவங்களெல்லாம் போய் அவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்டா கூட்டாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஐக்கிய ஜமாத்துல ஒரு லெட்டர் கூட எந்த ஜமாத்துலயும் எந்த பள்ளிவாசலையும் எந்த வெளிப்படையாவும் லெட்டரைக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்டதும் இல்ல, நோட்டீஸ் கொடுத்ததும் இல்ல. இதுதான் உனக்கு பதில். வச்சிரு தம்பி, நீ எந்த பள்ளிவாசலையும் ஓட்டு போடுங்க, டிஎம்கே ஓட்டு போடுங்கன்னு சொன்னது இல்லைங்க. அறிக்கை கொடுத்திருக்காங்கப்பா, எங்கிட்ட அறிக்கை இருக்குது. சரிங்களா? எங்கிட்ட அறிக்கை இருக்குதுப்பா. இதெல்லாம் சொல்லாத, நீ பொய் பேசக்கூடாது. எப்பவுமே கரெக்டா உண்மையை பேசணும். நீ அப்படியே பேசுன, அதுக்கான காரணங்கள் எடுத்து சொன்ன, நீ கேட்ட வீடியோ உனக்கு அனுப்பிச்சேன். இல்ல ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்யல, இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்யலன்னு சொல்றீங்களா? அதை நீங்க அழிச்சிருங்க. இன்னைக்கு முதல்வரா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் ஊன்னு சொன்னா அவருக்கு கேபினெட் அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர் போஸ்டும் கிடைக்கும். ஆனா அத்தனை ரெய்டுகளுக்கும் பயப்படாம இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு ஸ்டாலின். தம்பி இங்க பாருப்பா, சொல்லு இந்த 4 அதுவே மிகப்பெரிய வெற்றி. தம்பி இங்க பாருப்பா, மறுபடியும் கேக்குறேன், இந்த 4 வருஷத்துல இஸ்லாமிய சமூகத்துக்கு, தனிநபர்கள் சமூகத்துக்கு அவர் இருக்கிறதே ஒரு பெரிய பாதுகாப்பு. அவர் எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஓகேப்பா, வச்சிருப்பா. அவர் எதுவுமே செய்ய வேண்டாம், இஸ்லாமுக்கு நாங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டுங்க. ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமுக்கு இங்க பாதுகாப்பு. நீ எஸ்டிபில நீ ஒரு திமுக காரன் பேசுற. ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்தவங்களுக்கு வந்து மத நல்லிணக்க சம்பந்தமா பேசக்கூடாது. யாருக்கு மத வெறி இருக்கோ அங்க போய் நீ மத நல்லிணக்கத்தை பேசணும். இதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, காஷ்மீரி விவகாரத்தை வந்தோடனே இந்த திமுக எங்க குதிச்சானா, ஐயோ சமூகத்துல பாருங்க இவங்க மதம் சார்ந்த விஷயத்தை கிண்டி விடுறாங்க அப்படின்னு. எங்க இருக்குது, எங்க நீ வந்து ஆடிக்கிட்டு இருக்க? எப்பவுமே இது ஒரு வேலைன்னு வச்சுக்கவேன். ஒரு தீவிரவாத தாக்குதல் கோயம்புத்தூர் நடந்தப்ப கூட அதை கூட பேசக்கூடாதுன்னு மறுக்கிறது ஒரே காரணம் தான், அது இஸ்லாமிய மக்களோட ஓட்டு. இன்னொரு போய் காஷ்மீர்ல தீவிரவாதிகள் கூப்பிட்டு வச்சு இந்துவான்னு கேட்டுட்டு கொண்டிருக்கான். அப்படி கேட்டு கொண்டானு கண்டனம் தெரிவிக்கிறீங்க வக்கீல்ல. என்னடா இப்படி நடந்து போச்சு சொன்ன வச்சுக்கவேன், ஐயோ இந்துன்னு பார்க்காதீங்க, இது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்க எப்படியே இந்துன்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு கூடியாராங்க. ஏன்னா தீவிரவாதி ஏன் தாக்குதல் நடத்தினா கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனா உனக்கு என்ன பதட்டமா இருக்கு, ஐயோ இந்துன்னு கேட்கறாங்க, எல்லாம் ஒற்றுமை ஆயிடுவான்னு நீ பதட்டப்படுறாங்க. இன்னொரு பக்கத்து நீங்க ஒற்றுமையா இருந்து இஸ்லாமிய எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றேன். இந்த 2 முகமும் இதே மண்ணில் தான் இருக்கு. 4 வருஷம் ஆச்சு. இதே உங்க எஸ்டிபி உடைய இவர் நெல்லை முபாரக் கூட மெட்ராஸ்ல வந்து துணைவன் காஜா இஃப்தார்ல கலந்துகிட்டு பேசினாரு. ஸ்டாலின் அது இருந்தாரு, பேசினாரு. நான் என்ன சொல்றேன், 4 வருஷத்துல முஸ்லிம்கள் ஓட்டு வச்சுதான் 2021 ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு. 9% ஓட்டுல 7% ஓட்டு தான் முஸ்லிம்க்கு, டிஎம்கேல 2% மத்த கட்சிக்கு இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தார். இந்த 4 வருஷத்துல சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு? ஏன் நம்ம சமுதாய மக்கள் அதை பத்தி கேட்கல?
எந்த அமைப்புமே ஏன் கேட்கல? 3% இல்ல உள்ள இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஜெயலலிதா இருந்தப்போ அந்த அம்மா கமிஷன் போட்டாங்க. அடுத்தது கலைஞர் வந்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுல எத்தனை பேர் வேலை வாய்ப்புல பயன்படுறாங்க, படிக்கிறதுல பயன்படுறாங்க தெரியுமா? ஏன் அதை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு எல்லாரும் நாங்க எடப்பாடி கிட்ட கேட்டோம். எடப்பாடி இதே இந்த நம்ம சங்கம மண்டலத்துக்கு வந்திருந்தப்ப கேட்டோம். 7% கொடுங்கன்னு கேட்டோம். இனாயத்துல 10% கொடுங்கன்னு கேட்டாரு. ஆட்சிக்கு அதை உயர்த்தி கொடுக்கறேன்னு எங்ககிட்ட ஜமாத்துட்டு சொன்னாரு. ஓகே, ஆகவே இது முஸ்லிம்கள் ஓட்டை வாங்கிட்டு திமுக ஏமாத்திட்டு இருக்குது. எங்களுடைய என்னை போல இருக்கக்கூடிய அண்ணா திமுக காரங்களுடைய ஆதங்கம், நாம கூட்டணி அமைக்கணும், திமுக தோற்கடிக்கணும். எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த கட்சி தேர்தல்னாலும் ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம். இன்னும் ஒண்ணும் இல்லை, இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன், நீ மத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு உங்ககிட்ட சொல்றேன். 2024 தேர்தல்ல திமுகவும் பிஜேபி வாங்கின ஓட்டை சேர்த்துனா 21 இடங்கள்ல அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ, திமுக 1.5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க. அண்ணா திமுக 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினா, அண்ணாமலை 4.25 லட்சம் ஓட்டு வாங்கினா, ரெண்டையும் கூட்டினா யார் ஜெயிப்பாங்க? இல்ல சொல்லு, யார் ஜெயிச்சிருப்பாங்க? அண்ணாமலை ஜெயிச்சிருப்பான். 21 இடங்கள் நாங்க ஜெயிச்சிருப்போம். இன்னைக்கு 3 பேரு கேபினெட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க, 5 பேரு கேபினெட்ல ராஜாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டார். ஏன்னா பிஜேபி விட்டு வெளியே வந்தங்காட்டி. ஒரு தனி மனிதனா, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய நிலைமை எப்படி சிந்திச்சிருப்பாரு? ஆகவே ஒரு நிமிஷம், அதனால இந்த தடவை 2024 தேர்தல்ல என்னை போல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் எடப்பாடிட்டு சொன்னதே மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் நடந்தது. இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா கேளுப்பா, இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல எங்கிட்ட கேட்டாங்க. அங்க எனக்கு தெரிஞ்ச 2 முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. ஏங்க பிஜேபி, அதுக்கு நான் சொன்ன மீட்டிங்ல விளக்கம் சொல்றேன். நான் சொன்னேன், இதுல நான் சொன்னதுல ஏதாச்சும் பொய் தப்புன்னு ஒரு சின்ன விஷயம் இதை கேட்டுக்கிறேன். நீங்க இப்ப ஐக்கிய ஜாமத்துல பொறுப்புல இருக்கீங்களா? ஆமா இருக்கிறேன். சொல்லுங்க. அதனால என்ன? அப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லு. நீங்க பேசுனது கட்சி சார்பா பேசுனது தப்பே கிடையாது. அது உங்களுடைய கட்சிக்கு காட்டக்கூடிய விசுவாசம். விசுவாசி நீங்க, சரிங்களா? நீங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுல இருந்து விசுவாசியா இருக்கிறீங்க, விசுவாசியா இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய அடைமொழி தெரியும், எனக்கு பேரு தெரியும். நீங்க அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்தவங்க, அதுவும் எனக்கு தெரியும். உங்க பூர்வீகம் எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் வேறீங்க. நீங்க ஒரு பூர்வீகம், நீங்க உங்க தங்கச்சி மேட்டுப்பாளையம், சரி, அது ஒரு பூர்வீகமா? இதெல்லாம் அதுதான் பூர்வீகம். தெரியாதுப்பா. இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, என் பூர்வீகம் எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா கருத்துக்குங்க. நீங்க கட்சியினுடைய சரி, அது நான் விட்டுருங்க, அதை நம்ம எடுத்துடுறேன். நான் என்ன சொல்ல வரேன், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருங்க. நீங்க அண்ணா நீங்க ஏடிஎம் கோடி விசுவாசியா இருங்க, நான் வேணும்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சப்ஜெக்ட சொல்றதுக்கு முன்னாடி ஐக்கிய ஜமாத்துல பொறுப்புல நீங்க ரிசைன் பண்ணிருக்கணும். நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க பேசுறது தப்பே இல்ல, நீங்க பேசுனது தப்பே இல்ல. நீங்க கூட்டணி வைங்க. நீங்க என்ன பேச விடணும். நீங்க பேசுறதுக்கு நான் அமைதியா எல்லாமே கேட்டேன். நான் பேசுறது கொஞ்சம் நீங்க கேளுங்க. நீ ரிசைன் பண்ணுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? நான் என்ன காரணம் என்ன தெரியுங்களா? அதுதான் நான் சொல்லிடுறேங்க. அடுத்தடுத்து நான் வரேங்க, என்ன பேச விடுங்க. நீங்க நான் ரிசைன் பண்ண, நீங்க ரிசைன் இல்ல, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க என்ன பேச விட்டாதான் நான் பேச முடியும், நான் மறந்துடுவேன். இல்ல ஒரு நிமிஷம், நீ என்ன ரிசைன் பண்றேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நான் என்ன சொல்ல வரேங்க, அதை சொல்ல வரேங்க. ஐக்கிய ஜமாத் பேர் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணேன்னா அப்படி இல்ல, உங்களை யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஐக்கிய ஜமாத்துல இருக்கிறவரு அங்க இருக்கிற யாருக்கு தெரியாது. ஓகே, அப்படி இல்ல. சரி, அங்க இருக்கிறது தெரியாது, யாருக்கு தெரியாதுன்னா உங்களை ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்குது. சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு நியூஸ் இருக்குது. இல்ல, எல்லா பக்கமும் தெரிய வரும். இப்ப நீங்க சார்ந்த ராம்நகர் பள்ளியாசலுக்குள்ள நீங்க தொழில் வரணும்னு சொன்னா நீங்க ஒரு கட்சி சம்பந்தப்பட்டவங்க நீங்க உள்ள வர முடியாது. நீங்க எடப்பாடி அண்ணனுக்கு விசுவாசியாவோ இல்ல உங்க கட்சிக்கு விசுவாசியோ பள்ளிக்குள்ள வர முடியாது. அந்த ராம்நகர் பள்ளியுடைய வரலாறு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய அடியானா மட்டும்தான் அந்த பள்ளிக்குள்ள வர முடியும். நீ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் உங்களுக்கு படைச்ச ஒரு அடியானா தான் நீங்க அந்த பள்ளிக்குள்ள வர முடியும். நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு பெரிய மினிஸ்டர் இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய
இதா இருந்தாலும் நீங்க அந்த பள்ளிக்குள்ள நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய இது இருந்தாதான் நீங்க உள்ள நுழைய முடியும். தம்பி இங்க பாரு, பள்ளிவாசலுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. தெரியுது இல்லைங்களா? அதிகாரம் யாருக்கு சொல்லுங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறது நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு தெரியுமா ஓட்டு போட மாட்டாங்கன்னு? போடலங்கிறதும் சொன்னேன். அந்த 1500 பேர் போட்டிருக்காங்கல்ல, நீங்க உங்களோட கருத்து அந்த 1600 பேர் போட்டிருக்காங்கல்ல, அதான் சொன்னேன் நான். அப்ப அந்த 1600 பேருக்கு வலிக்காதா? அந்த 1600 பேர் எங்க கட்சிக்காரங்க தான். கட்சிக்காரனா இருந்தாலும் அவன் முஸ்லீம் தானேங்க. அதான்ப்பா சொல்றேன். அந்த கட்சிக்காரன் உள்ள இருக்கிறான்ல ஒண்ணுமோ. சரி தம்பி நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீ அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சு நீ பேசல. இந்த ஆடியோல அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்துல் ஜாஃபர் அவர் என்ன சொல்றாருன்னா, 2021 நாங்க பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக பாஜகவுடன் சேர்ந்து போட்டியிடும் போது இதே உக்கடம் பகுதியில் கூடிய கரும்பு கடை, அதனால புரிஞ்சுக்கோங்க, உக்கடம் பகுதி. இந்த உக்கடம் பகுதியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். இந்த உக்கடம் பகுதியில இருந்தா முக்கியமா இந்த கரும்பு கடைன்ற வார்டு இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்சு 90% தீவிரவாதிகளை பிடிச்சாங்க. இங்க இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட. எனவே கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல இந்த கரும்பு கடை என்ற விஷயம் தீவிரமா அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி. இந்த பகுதியிலிருந்து போன முறை 10,000க்கும் மேற்பட்ட ஓட்டு வாங்கினது திமுக. வெறும் 1600 ஓட்டு தான் 2021 அதுல அதிமுகவுக்கு போட்டாங்க. இப்ப 10,000 பிளஸ் ஓட்டு எப்படி போச்சு? பாஜக எதிர்ப்புனால அப்படின்னு பார்த்தா 2024 நாங்க பாஜக இல்லாம போட்டிட்டோம். யாரு? அதிமுக. அப்பயும் நாங்க வாங்கின ஓட்டு 1200, அதாவது கூட இல்ல, குறைஞ்சும் போச்சு. அந்த நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி இருந்தோம். அதுல 3000 ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஓட்டு எதுவும் வரவே இல்லை. 400 ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு அவர் சொல்றாரு. இது லாஜிக்கல் கால்குலேஷன். கேட்டா ஒரு அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படா பாஜக இருந்தா ஓட்டு போகுதுன்றீங்க, பாஜக இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓட்டு வரவே இல்லை? இதுதான் அவருடைய கேள்வி. ஆக எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு வரல, அதுக்கு அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு கட்சியின் நலன் சார்ந்து அவர் பேசுறாரு. இதுல எந்த தப்பும் கிடையவே கிடையாது. ஓட்டு போறது போடாது அவங்க இஷ்டம் வச்சுக்கோங்க. ஆனா இதுல இருக்கிற பயங்கரமான உண்மை என்ன தெரியுமா? அது என்ன, எந்த இடத்துல தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட இல்ல அடிப்படைவாதம் சம்பந்தப்பட்ட தீவிரமான ஒரு பேச்சு இல்ல நடைமுறைகள் இருக்கோ, இல்லாட்டி சிந்தனைகள் விதைக்கப்படுதோ, அந்த இடத்துல திமுக ஓட்டு இருக்கு. மிக முக்கியமா அது இந்துக்களுக்கு எதிராக இல்லாட்டி பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டு. நீ பாஜக விட்டுருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல திமுகவுக்கு ஓட்டு இருக்குன்னா ரெண்டே நீங்க எப்படி பாப்பீங்க? நான் சொல்றேன், இதுக்காக தான் என் கட்சியை நடத்துறேன், இதுக்காக தான் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்றது இல்லை யாரு? ஸ்டாலின். எதுக்கு தெரியுமா? இதை குளிர்விக்கிறதுக்கு. இதை குளிர்விக்கிறதுக்கு எதுல பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவான். ஸ்டாலின் எதுவும் பண்றா இல்லையோ, அங்கிட்டு போகும்போது பொன்முடி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வச்சுட்டு இந்து மத கடலை மட்டும் திட்டுவாங்க. அது இந்து மத கடலை மட்டும் திட்டா நினைக்கிறீங்க இந்த 10,000 ஓட்டு வாங்குறக்காண்டி. இப்ப புரியுதா? அவங்க லாஜிக் கீச்சிக் மனக்கட்டலாம் கிடையாது. இந்துக்களுக்கும் சூடு சொல்ற கிடையாது, அவன் எதுவும் செய்ய போறது கிடையாது. இவங்களுக்கு டக்குன்னு பத்திக்கும். இவங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கக்கூடிய சமூகம். எனவே இவங்க குளிர்விக்கிறது எப்படி? இவங்க குளிர்விக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி பாஜக பிடிக்கல, அது அழகா அப்பப்ப எது தண்ணி தொளிச்சு விட்டு அப்பப்ப குளிர்ச்சி வச்சுக்குவோம். அதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு தெரியும் அப்படின்னு திமுக காரன் பேசுவான். அதை வெறிகொண்டு நம்பக்கூடிய ஒரு கும்பலை தான். இப்படி இருந்துக்கிட்டு ஊருக்குள்ள யாருக்கு இந்துக்களுக்கு மத நல்லிணக்க சம்பந்தமா பேசினா இதை விட ஒரு காமெடியான சமூகத்தைக்கே பார்க்க முடியுமா? இதை கண்டிக்க சொல்ல எவனும் கண்டிக்க மாட்டேன். வேற கிடையாது. ஜமாத்து செய்யறது தப்பு. உனக்கு என்ன வேலை? அரசியல். உன் வேலை என்ன? இஸ்லாமிய சமூகத்தில் கூட அந்த சமூகத்துக்கு என்ன நல்லது பண்ணுவோம், அந்த பகுதியில் நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும். அது குரானின் அடிப்படையில் கொண்டு போய் எப்படி சேர்க்கிறது, இதன் அடிப்படையில் பேசலாம் இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க அரசியல் பேசிட்டு இருக்க, எல்லா இடங்களையும் அரசியல் பேசுற, அது எப்படி பேச முடியுது? அது திமுக ஓட்டு எப்படி கேட்கற? திமுக செஞ்ச வண்டவாளத்துல எடுத்து போடுற, அது குரானின் அடிப்படையில் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் அல்லாவுக்கே செய்யக்கூடிய பணி. யாரு? திமுக செய்யற பணி அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்றேன், சாராயத்தை விற்கிறது இல்லையா, அது எல்லா ஆளையும் திமுக ஓடும். சாராயம் ஏத்துக்கிறதா? அல்லா ஏத்துக்கிறாரா? உங்க காட்ஃபாதர் சவுதி அரேபியா ஏத்துக்கிறானா? இல்ல உங்களுடைய குரான் தான் ஏத்துக்கிறா? என் கேள்வி சாராயம் விற்கிற பத்தி. இருக்கக்கூடிய 6 முக்கியமான பெரும் சாராய வியாபாரிகள் எல்லாமே திமுக சார்புடையவர்கள். எப்படி ஓட்டு போடுற? எந்த வாயை வச்சு ஓட்டு போடுற? எந்த மதத்தின் பிடிப்பில் ஓட்டு போடுற? மதத்தின் பிடிப்பில் ஓட்டு போடுறாலும் எப்படி நீ அதுக்கு ஓட்டு போடுற? எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ உன்ட்டு மதம் கிடையாது, மதம் சார்ந்த நம்பிக்கையும் கிடையாது, அந்த குரான் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையும் கிடையாது, உன்ட்டு இருக்கு வெறி. அப்படிதான் அர்த்தம். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சமூகம் இப்படியான நிலைமையில தான் பிரிஞ்சிருக்குது. ஒரு பக்கத்து ஒருத்தனுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாதுன்றக்காக அவனை தட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லக்கூடாது, அவனுக்கு சரஸ்வதி பூஜை வாழ்த்து சொல்லக்கூடாது, அவனுக்கு எந்த விதத்தை பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து சொல்லக்கூடாது, அவனுக்கு எந்த வாழ்த்து சொல்லக்கூடாது. அவனை புறக்கணிக்கணும்னு திமுக தெரியும். ஆனா எல்லா மக்களும் ஓட்டு போட்டு அவன் சிஎம் வந்து உட்கார்ந்தோட பிரச்சனை கிடையாது. அது நல்லிணக்கம். இந்த பக்கத்து வெறி கொண்டு அலைஞ்சாலும் சரி, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பந்தமா ஆளானாலும் சரி, அந்த நபர்களை எல்லாம் ஆதரிக்கப்பட வேண்டிய நபர்கள். ஏன்? ஓட்டு. ஏன்னா அவங்க விழிப்புணர்வு இருக்காங்க, இவங்க விழிப்புணர்வு அடையக்கூடாது.
இது எப்படா ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு நான் கேட்கிறேன். அதோட இறுதியாக தற்போதைய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. அது என்ன அப்படின்னா, காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதல் இருக்குல்ல, தீவிரவாத தாக்குதல், அதுக்கு காரணமான மிக முக்கியமான நபர், அதாவது அந்த தீவிரவாத குழுவை சேர்ந்த ஒரு நபர் கொழும்பு தப்பிப்பக முயற்சி அப்படின்னு செய்தி. அதுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எங்க இருந்து தெரியுமா, சென்னையிலிருந்து ஸ்ரீலங்கா போகக்கூடிய, கொழும்புக்கு போகக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தப்பிச்சிருக்காரு. அதன் காரணமாக கொழும்பு விமான நிலையத்தில் அந்த குறிப்பிட்ட விமானம் நிறுத்தப்பட்டு முழுமையாக பரிசோதனை விஷயங்கள் போய்கிட்டு. ஆனா தீவிரவாதி சென்னை வழியாக தப்பி போக முயற்சி பண்ணிருக்கான்னு தெரியும். எனவே திராவிட மாடல்னா என்னன்றத உங்களால இதுலயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது இந்த ஊர்ல, இதையெல்லாம் பேசுறதுக்கு எவனும் காணா. ஆனா நேரம் இங்க வந்துடுறாங்க, இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் பகுத்தறிவு மண்ணாங்கட்டி பேசுக்கு வந்துடுறாங்க. நடக்கிறதெல்லாம் என்ன, திமுகவுக்கு மதவெறியோட ஒரு கும்பல் அது இருக்குது. அதோட காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் இங்க இருந்து தப்பி போறதுக்கு முயற்சி பண்றானா எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுமா?